அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த கும்பாபிஷேக வேளையில் நம்ம முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியதை நாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த கும்பாபிஷேகத்துல பல லட்சங்கள் முடக்கி நம்ம அந்த கோயில்ல, அந்த ஊர் கோயிலாக இருந்தாலும் குடும்ப கோயிலாக இருந்தாலும் பல லட்சங்கள் முடக்கி நம்ம கும்பாபிஷேகம் எடுப்போம். ஆனா இந்த கும்பாபிஷேகம் எடுக்க பல லட்சங்கள் முடக்கி கும்பாபிஷேகம் எடுக்கக்கூடிய அந்த கோயில்ல நம்ம என்ன தவறு செய்வோம் அப்படின்னா, மிகப்பெரிய தவறு செய்வோம். அது என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன இது ஒரு விஷயங்கள்ல நம்ம அதை கோட்டை விட்டுருவோம். அதாவது சாமி சிலையை உட்கார வைப்பதற்காக அஷ்டபந்தன மருந்து நம்ம சார்த்த மாட்டோம். அது என்ன, நம்ம கும்பாபிஷேகத்துல அழகா நோட்டீஸ்ல அடிப்போம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு ஒரு பெரிய ஒரு கொட்டை எழுத்துல நம்ம என்ன செய்திருவோம், நோட்டீஸ் எல்லாம் அடிப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்னா, அஷ்டபந்தன மருந்து நம்ம சார்த்த மாட்டோம். அது ஏன் சார்த்த மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அதுக்காகவே நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். ரேடியோ செட்டுக்காக அதிகமா ரூபாய் செலவு பண்ணுவோம், அலங்காரத்திற்காக அதிகமா ரூபாய் செலவு பண்ணுவோம், ஆடம்பரத்திற்காக அதிக ரூபாய் செலவு பண்ணுவோம். ஆனா சாமிக்கு முக்கியமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். அனைவரும் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. பல லட்சங்கள் செலவு பண்ணுவோம், ஆனா முக்கியமான விஷயத்தை தவற விட்டுருவோம். இது ஏன் அந்த அஷ்டபந்தன மருந்து, அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படி என்று நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த 8 வகை மருந்தை மிக தெளிவாக உரல் மூலம் இடித்து அதை பசுமைப்படுத்தி அதை மெழுகு போல உருவாக்கி சாமி சிலைக்கும் பீடத்திற்கும் இரண்டையும் ஒன்றாக சேர்க்கக்கூடியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டுக்கும், பூமிக்கும் சாமிக்கும், இரண்டு பேரையுமே, சாமியை பூமியில ஐக்கியமாக்கக்கூடிய அந்த மருந்து தான் அஷ்டபந்தன மகா மருந்து. இந்த அஷ்டபந்தனம் நம் சார்த்தக்கூடிய, தற்போது நம்ம சார்த்தி கொண்டிருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தீயினால் சுடப்பட்டது. அதாவது மெழுகு, 4 வகை மருந்து மட்டுமே சேர்க்கப்பட்டு, அதிகமாக மெழுகு சேர்க்கப்பட்டு, அதிகமாக குங்குலியம் சேர்க்கப்பட்ட அந்த மெழுகை வாங்கி நாம் எண்ணெயில் உருக்கி நாம் சார்த்தி கொள்ளுகிறோம். அதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த அஷ்டபந்தன மருந்தானது ஒரு சாமி சிலைக்கு குறைந்தபட்சம் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை செலவாகிறது. அதற்காக அதை நாம் விட்டு விடுவோம். இந்த பல லட்சங்கள் முடக்கி செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் செலவு பண்ணுவதற்கு நாம் கோட்டையை விட்டுக் கொள்கிறோம். இப்படி நாம் செய்யக்கூடியதுனால இந்த மெழுகு என்ன செய்யும் அப்படின்னா, பற்ற ஒத்தி கொள்ளும். அஷ்டபந்தன மருந்து என்பது நாம் கை கொண்டு எடுத்தால் வர வேண்டும். அதுதான் அஷ்டபந்தன மருந்து. அதை இருக்க நாம் வைத்து விட்டு அதை நாம் ஒரு 48 நாட்கள் நாம் பூஜை செய்யக்கூடிய அந்த வேளையில் அது இருக்க அமைத்து கொண்டு அது நல்ல ஒரு மெழுகு போல அது ஒட்டி கொள்ளும். அப்படி செய்யக்கூடியதுதான் இந்த அஷ்டபந்தன மருந்து. இந்த அஷ்டபந்தன மருந்தை நாமும் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். நாம் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ எனக்காக தான் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு அழகா நோட்டீஸ்ல மட்டும் அடிச்சுட்டு நம்ம மெழுக வாங்கி நம்ம வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. எது எல்லாமோ நம்ம செலவு பண்ணுவோம். இதுக்கு நம்ம இதை நம்ம கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப ஆன்லைன் மூலம் அதற்கு நம்ம ஆர்டர் செய்வதற்காக ஆன்லைன் ஷாப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது வெளி மாநிலங்கள்ல தான் கிடைக்கும். எங்க போய் வாங்குவது, எங்க போய் எடுப்பது அப்படின்னு உள்ள ஒரு வருத்தமே வேண்டாம். அதற்காகவே நம் puja.adiban adiban.com என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் வாங்குவவர்களுக்கு லாபகரமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். 100% தெளிவாக பயபக்தியுடன் செய்யக்கூடிய இந்த மருந்து, பூஜை சுமக்காரணங்கள் எல்லாமே செய்யப்பட்டு நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக அஷ்டபந்தன மருந்தை நீங்கள் 100% கேரண்டியாக நீங்கள் வாங்கி சாமிக்கு வைத்துக் கொள்ளலாம்.